ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். நீங்கள் நம்ம சேனலில் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுடைய சப்போர்ட் எனக்கு முழுசாக கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இன்றைக்கி ப்ரிப்பேர் பண்ண போகிறது கேரட் பொரியல். ரொம்ப ஈஸியான மெத்தடில் ப்ரிப்பேர் பண்ணலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அது கொஞ்சம் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகா, கருவேப்பிலை இதை போட்டு நல்லா வதக்கி வைக்கோங்க. இது மூணும் நல்லா வதங்கணும். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் தான் நம்ம கேரட்டை சேர்க்க முடியும். இது நல்லா வதங்கட்டும். கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சள் தூள் கேரட் போட்டுட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம், இல்லை ஃபஸ்ட்டே கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் ஃபஸ்ட்டே தான் எப்பயுமே ஆட் பண்ணுவேன். மஞ்சள் தூள் லைட்டாக போட்டுக்கோங்க. அதை நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறம் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டை நம்ம ஆட் பண்ணிக்கணும். சால்ட் ஆட் பண்ணிவிட்டு அதையும் ஒரு வாட்டி நல்லா வதக்கி விடுங்க. இது நல்லா ஓரளவுக்கு வதங்கட்டும். மீடியம் ஃப்ளேமில் வைங்க. நல்லா எல்லாமே போட்டு வதக்குங்க. வதக்கிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம திருவி வச்சுருக்க இந்த கேரட்டை இதில் நம்ம ஆட் பண்ணிக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. மொத்தமாக கொட்டக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கிட்டு ஒரு வாட்டி கிளறி விடுங்க. நல்லா கிளறி விட்டுட்டு நம்மளுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி கொஞ்சம் தெளித்த மாதிரி விடுங்க. தண்ணி நிறைய ஊற்றக்கூடாது. கேரட் ரொம்ப குழஞ்ச மாதிரி ஆகிடும், தண்ணி ஆகிடும். அதனால் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. நான் கையில் தெளிக்கிறதுக்கு பதில் கொஞ்சம் கப்பல் தான் எடுத்திருக்கேன். என்னால் கேமரா ஒழுங்காக ஹோல்ட் பண்ண முடியல, அதனால தான். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி கிளறி விடணும். நல்லா கிளறி விட்டுட்டு இதை ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் நல்லா இதை லோ ஃப்ளேமில் வைங்க. ஹை ஃப்ளேமில் வச்சா கொஞ்சம் அடி பிடிச்சிரும். லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா இதை கிளறி விடுங்க. கிளறி விட்டு ஒரு 10 மினிட்ஸ் கரெக்டாக இதை வேக விடுங்க. அந்த தண்ணியிலே இது வேகணும். தண்ணியிலே நல்லா வெந்துட்டதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா நல்லா வெந்துட்டுருக்கும். சும்மா லைட்டாக இதை கிளக்கி விட்டால் போதும். நம்ம வேக வைக்கும் போது லோ ஃப்ளேமில் தான் வைக்கணும் மெயினாக. ஏன்னா ஹையில் வச்சிங்கன்னா ரொம்ப அடி பிடிச்சிரும். அதுக்காக தான் சொல்கிறேன் திரும்பவும். ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் இருந்தால் போதும். 10 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி கொஞ்சமாக கொத்தமல்லி தழை இதில் தூவிக்குங்க. கொஞ்சம் வாசனை நல்லாயிருக்கும். தூவிட்டு இதை நல்லா ஒரு வாட்டி கிளறி விடுங்க. கிளறிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கிக்கலாம். அவ்வளோதாங்க, ஈஸியான கேரட் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இது ஈஸியாக பிகினர்ஸ் ஈஸியாக ரெடி பண்ணிக்கலாம். நம்ம சேனலை முழுசாக பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் ஆல் வாட்சிங். ஈஸியான கேரட் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் அப்லோட் பண்ணுற வீடியோஸ்க்கு உங்களோட முழு சப்போர்ட் எனக்கு வேணும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாட்டா, பாய் பாய்.